கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரி எஸ்தர் எட்வின் பிஜிஎம் ஊழியத்தின் சார்பிலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா 31:14 என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு செய்யும் 3 நன்மைகளை குறித்து வேதத்திலிருந்து தியானிக்கலாம். முதலாவதாக ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறார். எரேமியா 31:2 பட்டயத்துக்கு தப்பி வனாந்திரத்திலே இரக்கம் பெற்ற இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிரிகளிலிருந்து பெரிய விடுதலை தரப்போகிறார். எத்தனையோ ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் போராடி கொண்டிருந்த சத்ருவின் வல்லமைகள், உங்களை அவமானமாய் இழிவாய் நினைத்த மக்களுடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுத்து இரக்கம் கட்டளையிடுவாராம். பெரிய திருப்பம் உண்டாகும். ஆனால் என் அன்பு பிள்ளையே, நீங்களும் எரேமியா ஜெபித்தது போல என்னை திருப்பும், நான் திருப்பப்படுவேன், என் பழைய அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து திருப்பும், புதிய வாழ்க்கையிலே என்னை நடத்தும், பரிசுத்த வாழ்க்கையிலே நீதியின் பாதையிலே என்னை நடத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். என்னால் என் சுபாவத்தை மாற்ற முடியவில்லை, என் இருதயத்தை மாற்ற முடியவில்லை, என்னை நீர் திருப்பும் என்று ஜெபியுங்கள். நன்மை செய்கிற கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்து இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். இரண்டாவதாக மறுபடியும் கட்டுவேன் என்றார். எரேமியா 31:4 இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ ஆடல் பாடல் சத்தத்தோடு நீ புறப்படுவாய் என்றார். உங்களுக்கு ஆண்டவர் தரும் 2வது நன்மை என்னவென்றால், ஆண்டவர் திரும்ப கட்டப்போகிறார். இடிந்து போன வாழ்க்கையை கட்டப்போகிறார். அநேக குடும்பங்கள், உறவுகள் இடிக்கப்பட்டது, குடும்பம் கண்ணீரில் போனது உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே எத்தனையோ பிரிவினை வந்தது. பிள்ளைகளின் திருமணம் செய்து கொடுத்து வாழாமல் வந்து கிடக்கிற இடிந்து போன நிலைமை திரும்பவும் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, எது இடிந்து போனது உங்கள் வாழ்க்கையிலே? உங்கள் நம்பிக்கை இடிந்து போனதா? குடும்ப வாழ்க்கை இடிந்து போனதா? கர்த்தர் உங்களுக்கு செய்யும் 2ஆம் நன்மை, நான் மறுபடியும் கட்டுவேன் என்பது தான் விசேஷமான நன்மை. 3ஆவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செய்யும் நன்மை. எரேமியா 31:3 அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்றார். ஆண்டவரோடு வாழ முயற்சிக்கிறார்கள், ஆண்டவரை நேசிக்க முயற்சிக்கிறார்கள், ஆனால் முடியவில்லை. இன்று அநேகர் சொல்லுகிறார்கள், நாங்கள் தீர்மானம் எடுத்தோம், ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்றும் அவருக்கு கொடுக்க வேண்டும், அவரை சேவிக்க வேண்டும், அவரை மாத்திரமே பற்றி கொள்ள வேண்டும் என்று. ஆனால் எதையுமே செயல்படுத்த முடியாத நிர்பந்தமான நிலைமை. இப்பொழுது நினைக்கிறார்கள், ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து எத்தனையோ நாட்கள் ஆனது போல இருக்கிறது, ஆண்டவர் சமூகத்திலே களி கூர்ந்து எத்தனையோ மாதங்கள் ஆனது என்று. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு பிள்ளையே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை தன் பக்கம் இழுத்து கொள்ளப் போகிறார். உன் பிள்ளைகளை இழுத்து கொள்ளப் போகிறார். எந்த பிள்ளை தூரமாய் விலகி இருக்கிறார்களோ அவர்களை தேவ அன்பு இழுத்து கொள்ளப் போகிறது. எரேமியா 31:34 எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை முறையோ நம் பிள்ளைகளை பார்த்து கர்த்தரை தேடு, அவரை பற்றிக்கொள் என்று சொல்லுகிறோம். ஆனால் உன் வார்த்தை எல்லாம் அற்பமாய் எண்ணப்பட்டது உண்மைதான். கர்த்தரே அவர்கள் உள்ளத்திலே இன்று எழுதுவார். நாமாக செயல்படுத்த முடியாத காரியத்தை கர்த்தரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்மை செய்வார்.
உங்கள் குடும்பம் கர்த்தரிடத்திலே திரும்பும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து செபிப்பீர்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் எங்களுக்கு பெரிய விடுதலை கொடுத்து மறுபடியும் எங்கள் வாழ்க்கையை கட்டி ஆவிக்குரிய நன்மையினால் எங்களை இழுத்து கொள்ளுகிறதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன்.